ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெட்னஸ்டே மினி விளாக் பார்க்கலாம். இன்னைக்கு அப்பாவுக்கு வெளில போயிட்டு வரும்போது பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, சரி அதை கட்டி வச்சுட்டு டின்னர் பண்ணலாம் அப்படின்ட்டு பூவை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தம்பி இன்னைக்கு வெளில போயிட்டு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டின்னருக்கு சிக்கன் குழம்பு பண்ணிட்டு ரைஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் சிக்கன் லிவரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, சரி அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரை பண்ணேன். அப்புறம் அப்பாவும் தம்பி ஒய்ஃபும் வந்து லிவர் சாப்பிட மாட்டாங்க. சரி அவங்களுக்காக இதில் வந்து சிக்கன் பீஸும் சேர்த்து பண்ணிட்டோன்னா அவங்க வந்து லிவர் சாப்பிடாம சிக்கன் பீஸ் சாப்பிட்டுப்பாங்களே அப்படின்ட்டு அதை சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டேன். நான் வந்து எப்போ சிக்கன் ஃப்ரை லிவர் ஃப்ரை பண்ணாலும் ஃபைனல் டச்சா அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டுருவேன் கொத்தமல்லி போடுற டைமில். அதுவும் அப்போ தான் அந்த இறக்க போகிற டைமில் தான் நான் போய் செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பச்சை மிளகா பறிப்பேன். அந்த ஃப்ரெஷ்ஷாக பச்சை மிளகாயை வந்து கட் பண்ணி போடுறப்போ ரொம்ப சூப்பராக அந்த ஃப்ரையே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டின்னர் நான் கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கு ரீசன் வந்து தம்பி ஒய்ஃப்க்கு மெஹந்தி போடலாம் அப்படின்ட்டு தான். இன்னும் ஒரு 4 டேஸில் தம்பி ஒய்ஃபோட அண்ணாவுக்கு வந்து மேரேஜ் வருது. தம்பி ஒய்ஃப் காலையில் ஊருக்கு போகிறாங்களா, சரி 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டால் நல்லா இருக்கும்னு தான் நினச்சோம். ஆனால் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் தான் மேரேஜ் அன்னைக்கு தான் போவோம். அப்போ போட முடியாதுன்றதுனால நானும் தங்கச்சும் ஒரு கையில் நைட்டே போட்டு விட்டுட்டோம்.